இதுதான் நம்ம பாஸோட மெயின் பில்லிங் பேஜ். இதில் நம்ம எப்படி ஒரு பில் நம்ம போடுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்துட்டு கஸ்டமர் நம்பர் ஆல்ரெடி அவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நம்பர் அவங்க டைப் பண்ணாலே நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணிடுவோம். இல்லை நியூ நம்பராக இருந்தாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஓல்டு நம்பர் வச்சு நான் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே நீங்கள் உங்கள் பார்கோட் வச்சு ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் பார்கோட் இங்கே வந்துடும், ப்ராடக்ட் நேம் இங்கே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐட்டம் வந்து ஆட் ஆகிடும். இல்லைனா நீங்கள் ப்ராடக்ட் நேம் வச்சு நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். இங்கே நான் கேட்பரி அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ப்ராடக்ட் ஆட் பண்ணோடனே ப்ராடக்ட் ஆட் ஆகிடுச்சு. இது இன்னொரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. இது நம்ம இப்போது ஒரு அந்த பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு பே பண்ணுறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா அவங்க பில்லு நம்ம ஹோல்டில் வச்சுக்கலாம். நம்ம அடுத்து வர நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அவங்களோட பில்லை டைப் பண்ணிவிட்டு அவங்கள முடித்து அனுப்பி விட்டுடலாம். இப்போது மறுபடியும் அந்த பர்சனோட பில்லை நம்ம எடுக்கணும்னா இந்த பில்லில் போயிட்டு இங்கே நம்ம அந்த டைம் ஸ்டாம்போட இருக்கும், நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ரிட்ரைவ் பண்ணோன்னா அந்த மறுபடியும் அந்த ஆர்டர் வந்து நம்ம வந்துடும். தென் இதில் ஆட் டிஸ்கவுண்ட்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. நம்ம இப்போதாச்சும் ஆஃபர் அவங்களுக்கு தரோம், லைக் தீபாவளி அந்த மாதிரி ஆட் பண்ணோன்னா அந்த ப்ராடக்ட் ப்ரைஸில் இருந்து அந்த 10% ரெடியூஸ் ஆகி 90க்கு வந்துடும். இதை நீங்கள் ஒரு ஆப்ஷனலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் தான். இது நம்ம டிஸ்கவுண்ட் தரோன்னா இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெசிட் டு பேமெண்ட் கொடுத்தோன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இதை வந்துடும், ரிசிப்ட் ஐடி வந்துடும், ஆர்டர் ஐடி வந்துடும், டேட் வந்துடும், எவ்வளோ அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்துடும், கஸ்டமர் இன்ஃபர்மேஷனு, டோட்டல் அமௌண்ட் இங்கே வந்துடும். இதில் நம்ம கேஷாக பே பண்ணலாம், கார்டில் பே பண்ணலாம், யூபிஐயில் பே பண்ணலாம். கிரெடிட் சேல்னு ஒன்று இருக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்துட்டு இப்போ ஷாப்பில் வந்துட்டு வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஈவினிங் பே பண்ணுறேன், இல்லைனா வந்துட்டு நாளைக்கு பே பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கிரெடிட் சேல்னு ஒரு ஆப்ஷன் வச்சு அவங்கள வந்துட்டு பே பண்ண விடலாம். இல்லை நம்ம அவங்கள வந்துட்டு இப்படியும் நம்ம பே பண்ண விடலாம். ஒன்று அவங்க ஃபுல்லாக கேஷு இல்லை கார்டு, யூபிஐ இல்லை கிரெடிட் சைடில் பே பண்ணிட்டு போகலாம். இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு 30 rupees வந்து நான் கேஷ் கொடுக்குறேன், ரெஸ்ட் அமௌண்ட் வந்து நான் யூபிஐயில் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வந்து அலோவ் பண்ணுவோம் அவங்கள, குவிக் பேமெண்ட் மாரி அவங்களுக்கு கொடுத்து. இங்கே ஒரு ரெசிப்ட் வந்துட்டு பிரிண்ட் வேணும் அப்படின்னா இங்கே பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இங்கே ஆனில் இருந்தால் பிரிண்ட் வரும், ஆஃபில் இருந்தால் பிரிண்ட் வராது. கம்ப்ளீட் பேமெண்ட் கொடுக்குறேன். அந்த ஆர்டர் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. அவங்களுக்கும் வந்துட்டு பில் நம்ம வந்துட்டு ஜென்ரேட் ஆகி அவங்களுக்கு போயிடும். பில் நம்ம கொடுத்தா பிரிண்ட் வரும், இல்லைனா பிரிண்ட் வராது. ஸோ இங்கே நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஃபாஸ்ட் ஆர்டர்ஸ் வந்துட்டு இங்கே வந்து லிஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் ஆர்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்.